வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன் லியோ. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மொபைல் ஸ்கேனர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய மொபைல் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பலவிதமான அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ரொம்ப நாளாக நான் நல்ல ஒரு ஸ்கேனர் அப்ளிகேஷனை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த அப்ளிகேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களில் நிறைய பேர் கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி மொபைலில் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. கேம் ஸ்கேனர் ஆப்பு செக்யூர் கிடையாது, அதனால் கேம் ஸ்கேனர் அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் ஸ்கேனரில் வாட்டர் மார்க்கும் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேம் ஸ்கேனர் அப்ளிகேஷனுக்கு மாற்றாக வேறு ஒரு அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனுடைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஃப்ளாட். இந்த விஃப்ளாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணால் வாட்டர் மார்க் எதுவுமே வராது. இந்த அப்ளிகேஷனில் கேம் ஸ்கேனர் மாதிரி ப்ரைவசி இஷ்யூவும் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. ஒன்ஸ் உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதும் ஜஸ்ட் அந்த விஃப்ளாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் செக்கிங் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் காட்டும். உங்களுக்கு அலோ விஃப்ளாட் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு கேட்டதுன்னா அலோ பண்ணிக்கோங்க. அலோ விஃப்ளாட் டு அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ்ன்னு கேட்டதுன்னா அதுக்கும் அலோ கொடுத்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் ஸ்டார்ட்னு கேட்குது. அதில் கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஃப்ளாட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு காட்டும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோம். விஃப்ளாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் என்னென்னா, நம்மளுடைய ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறது, இந்த இதெல்லாம் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அடுத்து இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அந்த மாதிரி வரும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இந்த ஃப்ளோட்டிங் பட்டன் அப்படின்றது மேலே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டன் வந்துட்டு போயிடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பட்டன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பட்டன் அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்ததாக டைமர். நீங்கள் டைமர் வேணுனாலும் செட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து சட்டர் சவுண்டு டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ ஆஃப்லேயே வச்சிடுறேன். அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு போட்டு அது ஆனில் இருக்கும். ஃபிங்கர் ரிமூவல் அதுவும் ஆன்லேயே வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். அடுத்ததாக ஆட்டோ சேவ் காப்பி டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேலரிலையும் சேவ் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் வெளியில் வந்துடுறேன். ஓகே, அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த புக் செல்ஃப் அப்படின்ற இந்த ஆப்ஷனு நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய பேஜஸை வந்துட்டு வியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த பேஜை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு எந்த பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் மேலே வச்சுட்டு இந்த பட்டன் மேலே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணது எனக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். லோடாகி முடிச்சதும் எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அடுத்ததாக இந்த பேஜையும் நான் எடுக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல இதை வச்சுக்கிறேன். இந்த பட்டனை நான் எங்கே வேணாலும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும்.
ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல் பேஜ் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் லோட் ஆகிற மாதிரி காட்டும். ஒன்ஸ் உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த பேஜில் ஃபிங்கர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த ஃபிங்கரையும் அழகாக ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பேஜில் நான் ஃபிங்கரை வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு லோட் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிங்கரே இருக்காது. ஓகே, இப்போ நான் ஸ்கேன் பண்ண பேஜஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். புக் செல்ஃப் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேஜை ஸ்கேன் பண்ணேன். 3 பேஜுமே எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஃபஸ்ட்டு ஒரு பேஜை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணால் எவ்வளோ குவாலிட்டி இருக்குமோ அதே அளவு குவாலிட்டி இருக்குது. ஒருவேளை இந்த பேஜை உங்களுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கிராப் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய கிராப் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெக்டாங்குலர் கிராப் தான் இருக்கும். ரெக்டாங்குலர் கிராப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்னரை வச்சுட்டு நான் உள்ளே கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன்னா எனக்கு அந்த ஹோல் லைனே வந்துட்டு கிராப் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கிராப் வேண்டாம், ஒவ்வொரு மூலையிலையும் நான் செப்பரேட்டாக வந்துட்டு இழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களால் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு நீங்கள் கீழே லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கஸ்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இன்னொரு சைடு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு மூலையில் கிளிக் பண்ணி நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கிராப் மெத்தட் யூஸ் பண்ணியும் கிராப் பண்ணிக்கிற முடியும். ஓகே, நான் இப்போ கிராப் பண்ணிட்டேன். இந்த பேஜை ரொட்டேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ரைட் சைடில் கீழே இருக்கக்கூடிய இந்த ரொட்டேட் சிம்பிளில் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும். இந்த 0 அப்படின்றது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ரைட்டில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லெஃப்ட்டில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 0ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்துடும். இந்த மாதிரி உங்களால் பண்ணிக்கிற முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிராப் பண்ணி முடித்ததும் மேலே இருக்கக்கூடிய டன் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் அப்படின்னு வரும். ஓகே, எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். அடுத்தது நான் 2வது பேஜை ஓப்பன் பண்ணுறேன். இதில் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அப்படியே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணனாலே எனக்கு 3வது பேஜுக்கு போக முடியும். நான் இப்போ ஸ்வைப் பண்ணுறேன், எனக்கு 3வது பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராப் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஜஸ்ட்டு நான் கீழே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மூலையில் பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்துக்கோங்க. ஒரு கார்னரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே ஃபுல் சைடுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய டன் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் 3 பேஜுமே ஸ்கேன் பண்ணிவிட்டேன், கிராப்பும் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதில் நான் ஸ்கேன் பண்ண ஒரு பேஜை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்கேன்டு பேஜை நான் யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டேரெக்டாக ஷேர் அப்படின்றத கொடுத்து வாட்ஸ்அப்லேயாவது அல்லது ஜிமெயிலையாவது ஷேர் பண்ணிக்கிற முடியும். நான் டேரெக்டாக ஷேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இது வந்துட்டு ஜேபக்காக தான் ஷேர் ஆகும், பிடிஎஃபாக ஷேர் ஆகாது. நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றதில் கிளிக் பண்ணி பிடிஎஃபாக ஷேர் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக டெலீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் அப்படின்றதில் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படின்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்டு டு கேலரி அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் எனக்கு கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. பேக் வந்துடுறேன். இப்போ சேவ் ஆன இமேஜை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதுதான் இப்போ நான் சேவ் பண்ண இந்த இமேஜ். இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஓகே, நான் மறுபடியும் விஃப்ளாட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த 3 பேஜஸையும் நான் பிடிஎஃபாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பேக் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த பேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே 1ன்னு வரும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ். நீங்கள் 2வது பேஜ் வந்துட்டு பிடிஎஃப்பில் எது வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை 2வதாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2ன்னு வந்துருச்சு. இப்போ நான் 3வது இருக்கக்கூடிய பேஜை 2வதாக செலக்ட் பண்ணியிருக்கேன். 3வது பேஜ் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழே. இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீஆர்டர் பேஜஸ் பை ட்ராகிங் தம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. அதாவது இப்போ நம்ம இந்த பேஜஸை முன்னால் பின்னால் மாற்றிக்கிற முடியும். இப்போ இந்த பேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணேன்னா இந்த பேஜ் ஃபஸ்ட்டு வந்துடும், இது செகண்ட் போயிடும். இந்த மாதிரி நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் ரீநேம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். குவாலிட்டி, மேக்ஸிமம், ஹை, மீடியம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது கொடுத்துக்கலாம். கலர் மோடு வந்துட்டு கலரும் வச்சுக்கலாம். கிரே ஸ்கேல் வேணால் கிரே ஸ்கேல் வச்சுக்கலாம். நான் இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நீங்கள் பேஜஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. த பிடிஎஃப் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிற முடியும். வாட்ஸ்அப்பில் அல்லது ஜிமெயிலில் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கிறலாம். ஓப்பன் பண்ணாலும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பிடிஎஃப் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு பேஜு, இது செகண்ட் பேஜு, இது தேர்ட் பேஜு. எனக்கு 3 பேஜுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இதில் நான் ஸ்கேன் பண்ண ஒரு பேஜை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேஜஸில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்ட்டாக காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுவும் நம்மளால் பண்ணிக்கிற முடியும். இதில் பார்த்திங்கன்னா ரன் டெக்ஸ்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு நமக்கு நெட்டு கட்டாயமாக தேவைப்படும். இப்போ என்னுடைய மொபைலில் நான் இன்டர்நெட் ஆனில் வச்சுருக்கேன். இப்போ ரன் டெக்ஸ்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்றதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ரெகக்னைஸ் டெக்ஸ்ட் இன் செலக்டட் பேஜஸ் அப்படின்னு காட்டுது. கீழே ரெகக்னைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ரெகக்னைசிங் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. ஒன்ஸ் உங்களுக்கு இது ஃபுல்லாமே லோட் ஆகி முடித்ததும் இந்த இமேஜில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் டைப் பண்ணாமலே இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிற முடியும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுன்றது மேலே கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாமே வந்துருச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா காப்பி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காப்பி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓசிஆர் டெக்ஸ்ட் காப்பீடு அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் சூப்பராகவே ஸ்கேன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓசிஆரும் நம்மளால் பண்ணிக்கிற முடியும். ஓசிஆர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த விஃப்ளாட் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு கேம் ஸ்கேனருக்கு ஈக்குவலாக ஸ்கேன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஓசிஆர் பொறுத்தளவுக்கு கேம் ஸ்கேனர் காட்டிலும் சூப்பராகவே ஓசிஆர் பண்ணுது. இதில் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் எழுத்துக்களையும் நம்மளால் ஓசிஆர் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணும்பொழுது நமக்கு வாட்டர் மார்க் எதுவுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.